மா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுமா, சீக்கிரம் லஞ்ச் கொண்டு வாமா. 2 minutes பா. அண்ணா போற வழியில காலேஜ்ல டிராப் பண்ணிறியா? என்னடி ட்ரெஸ் இது? உங்க காலேஜ்ல ட்ரெஸ் கோட்லாம் எதுவும் இல்லையா? இன்னைக்கு காலேஜ்ல கல்ச்சரல் ரிஹர்சல்ஸ் இருக்கு, அதனால எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு, தயவு செஞ்சு வேற ஏதாவது ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன? நல்லா தானே இருக்கு. பசங்க எல்லாம் ஒரு மாதிரி தப்பா பாப்பாங்க. இந்த ட்ரெஸ் நீ வீட்ல இருக்க வேணா போட்டுக்கோ, ஆனா வெளியில எல்லாம் போறப்ப போடாத. தப்பா பாப்பாங்கன்னா என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா சில பொறுக்கி பசங்க அதை இன்விடேஷனா எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி வம்பிழுப்பானுங்க, அதனால தான் சொல்றேன். ஓ, அப்ப இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணா அவங்கள பண்ணுவாங்க, அதானே சொல்ல வரீங்க? ஏய் மீனா, என்ன பேசுற நீ? கொஞ்சம் டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னேன், அதுக்கு இப்படி இல்லாம பேசுவ? டீசென்ட்டாவா? சரி, அப்ப நீயே சொல்லு, நான் என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும்? ஒரு சுடிதார் இல்லனா சல்வார் அந்த மாதிரி போட்டு வா. நான் காலேஜ்க்கு டெய்லி சுடிதார்ல தான் போறேன். பஸ்ல போறப்போ எத்தனை பசங்க வராங்க தெரியுமா? மாடர்ன் ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்களை மட்டும் பண்றாங்களா என்ன? சின்ன குழந்தையில இருந்து வயசான பாட்டி வரைக்கும், சாரி கட்டினவங்க இருந்து ஹிஜாப் போட்டவங்க வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் பண்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன ட்ரெஸ் தான் காரணம்னு சொல்றியா? எல்லாமே ஆப்போசிட்ல இருக்கவங்க மைண்ட் செட்ல தான் இருக்கு. இங்க பார், நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வெளில படுத்துக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் ட்ரெஸ் பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நம்ம வீட்ல அப்பா இல்ல, இந்த வீட்டு ஒரு ஆம்பளையான இது கூட சொல்லக்கூடாதா? ஆணாதிக்கத்துக்கு அப்பா பாசம்னு பேர் வைக்காதானா? ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியுமா? பொண்ணுங்க நாங்க உங்களுக்கு எந்த வகையிலும் செலுத்தவங்க கிடையாது. நீங்க மட்டும் டி ஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டுட்டு வெளியே போறீங்க, ஏன் நாங்க போக கூடாதா? என்ன இங்க அண்ணன் தங்கச்சி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, லஞ்ச் பேக் கொடுங்கம்மா. சரி, 2 பேர் கிரேட், அதுல கிளம்புங்க. ஏய் மீனா, நில்லுடி, உன் ட்ரெஸ்ல என்ன கரையா இருக்கு? சரி, அந்த ட்ரெஸ் கழட்டி கொடு, நான் வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, நானே போய் மாத்திக்கிறேன். ஏய் நில்லு, அந்த ட்ரெஸ் இங்கேயே இப்பவே என்ன கழட்டி கொடு. அம்மா, என்னம்மா சொல்ற? இங்க எப்படி? அது அண்ணன் முன்னாடி தெரியுது இல்ல? இத்தனை நேரம் வாய்க்கிழிய பேசுன. அவன்கிட்ட நீ என்ன கேட்ட? ஃபெமினிசம்னா என்னன்னு தானே கேட்ட? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், கேட்டுக்கோ. பொண்ணுங்க இப்படி யாரோ ஒரு ட்ரெஸ் போட்டு திரியறதுக்கு பேரு ஃபெமினிசம் இல்ல. பொண்ணுங்க எந்த இடத்துல தன்னோட ஆளுமையை காட்டணுமோ அந்த இடத்துல காட்டி, எந்த இடத்துல தணிஞ்சு போகணுமோ அந்த இடத்துல தணிஞ்சு போறதுக்கு பேரு தான் ரியல் ஃபெமினிசம். அந்த காலத்துல சில ஜாதி பொண்ணுங்களை மேலாட போட விட மாட்டாங்க. அவங்க வருஷக்கணக்கா போராடி கஷ்டப்பட்டு வாங்கினதுதான் இந்த பெண்ணாடை சுதந்திரம். அது இந்த மாதிரி யாரோ ஒரு ட்ரெஸ் போட்டு திரியறதுக்காக கிடையாது. ஒழுங்கா போய் மாத்திட்டு வா போ. சாரி அண்ணா, அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரியுது. நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நானும் வந்துட்டு ரொம்ப ஆர்ச்சா பேசிட்டேன். உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட வேணாம் நான் சொல்லல, ஆனா நீங்க ஸ்டைல நினைச்சு போற ட்ரெஸ் தப்பா பாக்குற இன்விடேஷன் எடுத்துக்கிறானுங்க. என் தங்கச்சி யாரும் அப்படி பாக்குறதுக்கு நான் விட மாட்டேன்.